சங்கம்பாளையத்தில் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவருடைய மகன் திரு கமலக்கண்ணன் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு பணியை நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதியாரினுடைய கரத்தை வலுப்படுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பொன்னாடை அணிவித்து வரவேற்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். தொண்டை கிருஷ்ணமாரு எங்க நம்மளால ஒருத்தருங்க அந்த வண்டியில் தெக்க போது நம்ம தெக்க போல கிழக்கு போகணும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கடந்த முறை இங்கே பாராளுமன்றத்தினுடைய எழுத்து வகை பேனாவை நாம் வழங்கினோம். அவருக்கு அன்றே நாம் சொன்னோம், அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்கிற சூளுரைத்தோம். அதை போல நம்முடைய குப்புசாமி என்கிற நண்பர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். காலையிலிருந்து இவர் தான் கொடியை கட்டிட்டு இருந்தார். அதை போல மிகப்பெரிய வெற்றி பெற செய்ததற்கு உங்கள் பாதங்களை தொட்டு நம்முடைய தென்சங்கம்பாளையத்தினுடைய பணிகளை அவரிடத்திலே வழங்க இருக்கிறோம். நம்முடைய தென்சங்கம்பாளையம் ஊராட்சியிலே மாகாளியம்மன் கோவில் அருகில் உள்ள நம்முடைய மதுரவீரன் கோவில்களுக்கு திருப்பணிக்கு நிதி உதவித்தொகை வழங்கி அன்றைக்கு அனைவரிடத்திலேயும் சென்றிருந்தோம். அது இன்று பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை போல ஆதி திராவிடர் சமூகத்தின் சார்பாக மக்களுடைய முயற்சியால் கட்டப்பட்ட காளியம்மன் கோவில் அருகிலே உள்ள நம்முடைய மதுரை வீரன் கோவிலுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். வாக்கு சேகரிப்பதற்காக இங்கே வருகை புரிந்த சமயத்தில் ஒரு மிக சிறந்த எழுச்சியான ஒரு வரவேற்பை கொடுத்தீர்கள். அது வரவேற்போடு நின்று விடாமல் அது வாக்குகளாக மாறி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வரலாற்றில் இதுவரை யாரும் வெற்றி பெற்றதில்லை என்கின்ற அளவிற்கு 2,52,000க்கும் கூடுதலான வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தமைக்காக எனது சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றியை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த தென்சங்கம்பாளையம் கிராமத்திற்கு வருகை புரிந்த சமயத்தில் இதே இடத்துல ஒரு தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டு இங்கே தேர்தல் பயணியர் நிலக்குடை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நமது ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் வைத்தார். அப்போதே அறிவிப்பு செய்துவிட்டு சென்றோம். நிச்சயமாக அமைத்து தருகிறோம் என்று சொல்லி உங்களது பேராதரவோடு வெற்றி பெற்று இருக்கின்ற நான் அந்த பணியை உறுதியாக செய்து கொடுப்பேன் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு இப்போது வைத்திருக்கின்ற கோரிக்கையை நமது ஒன்றிய கழக செயலாளர் என்ன சொல்கின்றாரோ அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அன்போடு நான் உங்களுக்கு தெரிவித்து, மதுரவீரன் கோவில் திருப்பணிக்காக ஏற்கனவே நாங்கள் சொன்னபடி தற்போது தமிழக அரசு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அறிவித்திருக்கின்றார்கள். அது முறையாக விண்ணப்பம் செய்தீர்களால் அந்த 3 லட்சம் ரூபாயை பெற்றுத்தருகிறேன் என்றும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெறவில்லையோ அந்த கிடைக்கப்பெறாத நபர்களுக்கு வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே அறிவித்திருக்கின்றார்கள். கிராமங்கள் தோறும் அவருடைய திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்போது 1 மணி நேரத்திற்கு முன்பாக கூட நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு முதல் கோரிக்கையாக எனது சொந்த தொகுதியான மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி, அது எனது சொந்த ஒன்றியமான மடத்துக்குளத்திலே ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 1 மணி நேரத்திற்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மடத்துக்குளத்திலே தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் சட்டப்பேரவையிலே. இப்படி ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் என்ன நினைக்கிறாரோ, என்ன தேவை என்று கருதுகிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். அந்த வகையில் தென்சங்கம்பாளையத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாதுரை அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையும் கனிவோடு பாராளுமன்ற உறுப்பினராக நான் நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று அன்போடு தெரிவித்து
இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் விட்ட கழகத்துடைய அத்துணை நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியினை கூறி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். Oh,